விஜய்யுடைய அந்த சினிமேட்டிக் ப்ரொபகண்டா இருக்கு இல்லையா, அதை அவர் ப்ரொபகண்டாவை தான் பயன்படுத்தியிருக்காரு. நான் அப்படிதான் பாக்குறேன். 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அது விவசாயம் படங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? பழைய படங்கள்லாம் உட்கார்ந்து இப்ப அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவரும் ஏதோ ஒரு பிரச்சாரத்தை தொடர்ச்சியா ஒரு 30 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது கிளியரா தெரியுது. நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க, விவசாயிங்க. 5000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான். ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல. அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனா 5000 ரூபாய் கடன் வாங்கின ஒரு விவசாயி அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். இப்பதான் அந்த ஸ்கிரிப்ட படிக்காம தவறிட்டோமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்குள்ள இருக்கிறது. உனக்கு 18 வயசு ஆவலடா, நீ இந்த படம் பார்க்காத வெளியே போடான்னு சொல்ல தியேட்டர் வாசல்ல ஒருத்தன் நிக்கலாம்ல. அது என்ன வைன் ஷாப் வாசல்ல ஒருத்தன் நிக்கல? 10 வயசு 15 வயசு பையன் கைக்கு பாட்டில் சிகரெட் எப்படா போகுது? அரசியலுக்கு வரணும் அப்படின்ற அந்த எண்ணம் அவருக்கு ரொம்ப முன்னாடியே இருக்கு. அவர் அந்த கிளாரிட்டியோட இருந்திருக்காரோ? அவர் கிளாரிட்டியோட இருந்திருக்காரு. நம்ம பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்திருக்கோம். பிராந்திக்கு விஸ்கிக்கும் இந்த விலை தானே நிர்ணயம் பண்ணி வைக்கிற அரசாங்கத்தாலேயே அத்தியாவசிய தேவையான அரிசிக்கும் பருப்புக்கும் விலை நிர்ணயம் பண்ண முடியல. ஏன்? அது காரணம் இவனுக்கு தான். சுயலாபத்துக்காக இவனுக்கு பண்ற பதுக்கல் தான். ட்ரைனேஜ் டாக்ஸ் எதுக்கு கட்டுறோம்? சாக்கடை தண்ணி பூமிக்கு அடியில போறதுக்கு. ஆனா அந்த ஸ்லம்ல ரோட்டுக்கு மேல போகுது. டெவலப்மெண்ட் டாக்ஸ் கட்டுறோம். ரோடு நல்லா இருக்கா? தெருவுகளுக்கு ஒழுங்கா எரியுதா? இல்ல. இருந்தாலும் மக்கள் வரி கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்களை நிரந்தரமா வேலைக்கு வச்சா இஎஸ்ஐ ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஏகப்பட்டது கொடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக பெரிய கம்பெனி முதலாளிங்க இப்படி எல்லாம் பண்றாங்க. 7% ஜிஎஸ்டி வாங்குற சிங்கப்பூர் மக்களுக்கு மருத்துவத்தை இலவசமா தர்றப்போ 28% ஜிஎஸ்டி வாங்குற நம்ம அரசாங்கத்தால ஏன் மருத்துவத்தை இலவசமா தர முடியல? ஐயோ, இவருக்கு எப்படி இவ்வளவு கூட்டம் வருது, என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் ஹி ஹஸ் கிரியேட்டட் தட் செட்டப் ஃபார் ஹிம்செல்ஃப். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணும்போது அதை வந்து நம்மளால கவுண்டர் பண்ண முடியலையே, அதை நம்மளால மறுக்க முடியல. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு தான் திமுகவும் யோசிக்குது. யாருக்குடா ஓட்டு போடுவேன் அப்படின்னு பசங்க கிட்ட கேட்டா விசிலுக்கு தான் ஓட்டு போடுவேன் சொன்னா அவங்களுக்கே அப்பதான் தெரியுது. சார், முதல்ல வீட்டுல பசங்க எல்லாம் அரசியல் பேச மாட்டாங்க சார். இப்ப பசங்க அரசியல் பேசுறாங்க சார். ஏங்கன்னா அவன் விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றான் சார். சரி, அவன் தான் போய் ஓட்டு போடுவானா, அவங்க அம்மாவையும் கூட்டு போய் ஓட்டு போட வைக்குவேன் அப்படின்னு சொல்றான் சார். என்ன சேலஞ்ச் பண்றான் சார் அப்படின்றாங்க. எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம்.